சாதி இரண்டொழிய சாற்றுங்கள் நீதி வலுவா நெறிமுறையில் விட்டார் பெரியார் விடாதார் விடாதோர் வெளிக்குலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. அனைவருக்கும் வணக்கம். ஔவை மொழியுடன் இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவரும் நலம் என நம்புகிறேன். சாதியா, நீங்கள் இறைச்சி விற்பனையாளராக இருக்கும் பட்சத்தில் குளிர் சாதன பெட்டியின் வசதியுடன் குளிர் ஊட்டப்பட்ட அறையில் சகல வசதிகளும் உள்ள விற்பனை நிலையத்தை நீங்கள் அடுத்து சென்றால் உங்களை அந்த சாதி என்று சொல்ல மாட்டார்கள். நீங்கள் முகச்சவரம் செய்யும் அழகு கலை நிலையத்தை நடத்தும் போது சிட்டி அண்ட் கைஸ் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் ஒரு நிறுவனம் கல்வி நிறுவனம் அந்த நிறுவனத்தின் சான்றிதழுடன் சகல வசதிகளுடன் முதல் குறிப்பிட்டது போன்று நவீன இயந்திரங்கள் உபகரணங்கள் போன்றவற்றுடன் நீங்கள் அந்த நிலையத்தை நடத்தி சென்றால் உங்களை அந்த குறைந்த சாதி என்று சொல்லும் கயவர்கள் சொல்ல மாட்டார்கள். அடுத்ததாக நீங்கள் கல் விற்பனை, அதாவது தென்னை பனை மரத்திலிருந்து உருவாக்கப்படும் மதுபான விற்பனை நிலையத்தை குளிர்சாதன பெட்டியும் உணவு நிலையத்துடனும் குளிரூட்டப்பட்ட விற்பனை நிலையத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு உணவை அருந்தும் இடத்தோடு நீங்கள் இடத்தில் சென்றால் உங்களே அந்த யாதி என்று சொல்ல மாட்டார்கள் கண்டிப்பாக. அடுத்ததாக மூன்றாவதாக ஒரு முக்கிய ஒரு சாதியம் ஒன்று, இது இந்த சமுதாயத்துக்கு தேவைப்படாத ஒன்று, சலவை செய்யும் சேவை, சலவை செய்யும் தொழில். அந்த தொழிலை நடத்தும் ஒரு நிறுவனத்தை நீங்கள் நடத்தி சென்றால் நான் முதலில் குறிப்பிட்டது போன்று நவீன வசதிகளுடன் நடத்தி சென்றால் உபகரணங்கள், அதாவது வாஷிங் மிஷின், தமிழில் சலவை இயந்திரம் என்று சொல்லலாம். ஸோ அதாவது இந்த மாதிரியான நவீன வசதிகளுடன் நீங்கள் நடத்தி சென்றால் உங்களை அந்த சாதி என்று சொல்ல மாட்டார்கள். ஆகவே தொழிலை பொறுத்து தான் அமைகின்றது. நமது படிப்பும் இதில் சில விவரங்களில் சில வேலைகளை அடங்கலாம். நாம் செய்யும் வேலை, நமது தோளின் நிறம் கூட சில வேலைகளில் இதை தீர்மானிக்கும். தோளுக்குள்ளே உள்ளதெல்லாம் இரத்தம் தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இதயம் இயங்குகின்றது. மூளையிலிருந்து கால் வரை அனைத்து பாங்களும் இயங்குகின்றது. நமது கண்ணில் உள்ள காதில் உள்ள பிரச்சனை இவை அனைத்துக்கும் காரணம் சாதி இளந்தொழிய வேறில்லை சாற்றுங்கள் என்ற பழமொழியை தேடி பார்த்து இதே போன்ற பல பழமொழிகளை உங்கள் அடுத்த தலைமுறைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.